அப்பாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது. ப்ரெஷரு, பிபி எல்லாம் வந்துச்சு. இந்த கோழிங்கெல்லாம் வாங்கின்னு வந்து நம்ம வீட்டில் ப்ரீட் பண்ணி வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அவரோட உடல்நிலை வந்து ஒரு சீரான அமைப்புக்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தார். இப்போ வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து பழகின ஒரு விஷயம் அவர் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உக்காஞ்சி அதை பார்க்குறாரு, எந்திரிக்கிறாரு, நடக்கிறாரு, அதுக்கான தீனி வைக்கிறாரு, கரெக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அவர்கிட்ட வந்து கற்றுக்குன்னு தான் நாங்கள் வந்து இந்த சேவல் அது இதுன்னு எல்லாம் பழகினோம். அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சேவல் விளையாட்டு இதில் வந்து நல்ல திறமையாக சேவல் வந்து பனாய்க்கிறதுல வந்து நல்ல திறமைசாலியாக இருந்தவர். இப்போ வந்து அவருக்கு ஏஜ்டு ஆயிடுச்சு, 75 வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவர் இந்த இதுக்கெல்லாம் போகிறதில்ல. கிட்ட விட்டே ஒரு 30 வருஷம் இருக்கும். எங்கள் மாமனார் வந்து இந்த சேவல் இதில் இருந்தார். அப்படி அவங்க ப்ரீடு இருக்கும்போது நாங்கள் சேவலை சரி ப்ரீட் பண்ணலாம், ஒரு சேவல் விற்றாலும் 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5, அதுக்கப்புறம் ஒரு 6, இப்போ ஒரு 7, அப்படியே கொஞ்சம் இன்குபேட்டரு அது இதுன்னு எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கம்மி செலவில் நம்ம அதாவது எதெல்லாம் வேஸ்ட்டோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அப்பா வந்து என்னென்னா, இந்த சேவல் இப்படி இருக்கும்பா, இந்த குஞ்சு வந்து வளர்ந்ததுன்னா இப்படி இருக்கும், இது வந்து இந்த மாதிரி கூவும், இந்த மாதிரி இது வரும், இந்த இதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பேசுகிறது வந்து நான் போடுவேன், தொத்தி தொத்தி பேசுகிறாருன்றதுனால புரியாது. அதனால தான் நான் வாய்ஸ் ஓவராக என்னோடய வாய்ஸ்லேயே சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், நானும் ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க.